முன்பே கணித்தார் வடிவேல்னு சொல்ற மாதிரி நம்ம வடிவேல் சார் ஒரு காமெடி சீன்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஐடியாவை சொல்லிட்டு போயிருக்காருன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் 100 ரூபா வாங்கி பணக்காரனாருங்க. இந்த காம்படிஷன் நிறைய பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க பிசினஸ் ஐடியாவை யாருமே நோட்டீஸ் பண்ணல. அந்த ஐடியாவை நிறைய பேர் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் ஃபியூச்சர்ல கூட அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வரைக்கும் புரியல. ஜஸ்ட் 9 rupees பே பண்ணுங்க, ஒர்க் ஷாப் வாங்க, சிஓ ஆகுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரும். புரியுதா? ஏன்னா நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு தான். இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்கும்னா, நம்மள மாதிரி ஒரு 5000-6000 பேர் பே பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்லாட் படி வெபினார் நடக்கும். ஒரு வெபினார் வந்து 1 hour to 2 hours நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 hours நடக்குதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் 30 minutes மட்டும் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த 1.5 hours வந்து அவங்க இதுக்கு மேல ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பாங்க ஃபார் 2 lakhs to 3 lakhs. அந்த பிளானை என்ரோல் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பிரெயின் வாஷ் ஆகாத சில மக்கள் தப்பிச்சிருவாங்க. பிரெயின் வாஷ் ஆனவங்க கண்டிப்பா என்ரோல் ஆயிடுவாங்க. அதுல 1000 பேருக்கு 9000 ரூபாய் வருதுன்னா 5000 பேருக்கு 45,000 ரூபாய் ஒரே நாளா அவன் எடுத்துருவான். அதையும் தாண்டி இந்த என்ரோல் பண்றது 3 லட்சத்துல 4 லட்சம். அதுலயும் அவ்வளவு காசு எடுத்துருவான். ஜஸ்ட் வெறும் 2 hours ஒரு வெபினார்ல. அதையும் தாண்டி அந்த வெபினார் நீங்க ஃபுல் அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் அவங்க சர்டிபிகேட் வரும்னு சொல்லுவோம். அந்த சர்டிபிகேட்டும் வரும். அது வேல்யூவானு கேட்டீங்கன்னா அது என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டே 9 ரூபாய்க்கு நமக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு ஏஐ பத்தி கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு பெருமையா சுத்திட்டு இருப்போம். இவ்வளவு பெரிய பிசினஸ் ஐடியாவை ஒரு மனுஷன் அவர் காம்படிஷன் சொல்லிட்டு போயிருக்காருன்றது கேட்கும் போது இட்ஸ் ரியலி ஷாக்கிங். இந்த மேலும் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.